அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்ப்போமானால், இவர் பிறந்த நாள் தொடங்கி நசரேய பொருத்தனுடையவராய் இருந்தார். இவர் உடையிலும் உணவிலும் கட்டுப்பாடும் பிரதிஷ்டையும் இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நாம் பார்க்கும்போது, யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் என்று வாசிக்கின்றோம். யோவான் ஸ்நானனிடம் ஜனங்கள் வந்து நீர் யார் என்று கேட்கையில், யோவான் தன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகவோ ஊழியக்காரனாகவோ உயர்த்தி மேன்மைப்படுத்தி சொல்லவில்லை. தன்னுடைய அந்தஸ்தையோ குடும்பத்தையோ அழைப்பையோ குறித்து எந்த விதத்திலும் பெருமை பாராட்டவில்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பிரகாரம், நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கின்றேன் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாகவும் ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும் ஊழியக்காரிகளுக்கு முன்பாகவும் மனத்தாழ்மையோடு நிற்பீர்களானால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.